ஏடிஎம்கே சாதகமாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அதில் கருத்து கணிப்புகளை ஓரளவு நேர்மையுடன் எடுக்கக்கூடியவங்களே சொல்கிறது, மேற்கு மண்டலத்தில் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு 60 இடங்களில் வந்து தாவேக்கா 2வது இடத்துக்கு வருதுன்றாங்க. 60 இடங்களில் திமுக முதல்ல, அண்ணா திமுக இது தாவேக்கா 2, 3வது இடம் தான் அண்ணா திமுகன்றாங்க. ஸோ தாவேக்கா வந்து ஆங்கிலத்தில் சர்ஜிங், தாவேக்கா சர்ஜிங் அஹெட். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து முன்னால் வந்துகிட்டு இருக்குன்றாங்க. அதில் அண்ணா திமுகவோட வீழ்ச்சி வந்து ரொம்ப படுவேகமாக இருக்குது. அதில் பாதாளத்தை நோக்கி போகுது. அன்புமணி நிற்கிற இடத்துல ராமதாஸ் உள்கூத்து நடக்கும், ராமதாஸ் நிற்கிற இடத்துல அன்புமணி உள்கூத்து பண்ணுவாங்க. அவங்க ஓட்டு ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு கணிசமான அளவு விஜய் பக்கம் நகர்ந்துருக்கு. பாமக வாக்கு வங்கி, விசிகா வாக்கு வங்கி நகர்ந்துருக்கு. 2011 எப்படி காங்கிரஸ், திமுக, விசிகா, பாமக நின்று விஜயகாந்த் அந்த பெல்ட் பூரா ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாரோ அந்த கதை தான் இப்போ நடக்க போகுது. இவர்கள் வரலாற்றிலிருந்து பாடம் கற்க மறுக்கிறார்கள். பாமக வாக்கு வங்கி கணிசமாக விசிகாவை போல விஜய் பக்கம் நகர்ந்திருக்கு. 100% நாங்கள் திமுகவையும் ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட விவகாரத்தையும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களையும் தொடமாட்டோன்னு ஒரு சத்தியம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய 90% ஊடகங்கள் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் யாருக்கு எவ்வளோ சீட்டுன்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் கூட தான் சிக்கல் வந்தது. நேற்று காலையில் வந்த செய்தி வந்து அருமனையில் இப்போ கிறிஸ்மஸ் விழாவில் வந்து 2 காங்கிரஸ் எம்பிஸ், 4 காங்கிரஸ் எம்எல்ஏஸ் தாவேக்கா நடத்தல அருண்ராஜும் கலந்துக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. சாயங்காலம் அவங்க கலந்துக்கல, அது வேற விஷயம். ஆனால் திருச்சி வேலுச்சாமி இதில் கலந்துருக்காரு. இப்படி ஒரு செய்தி வந்திருக்குன்றதும் இப்படி பிரச்சனை இருக்குன்றதை பற்றி ஏதாவது ஒரு மீடியா டிஸ்கஸ் பண்ணானா? நான் என்ன சொல்றேன், ஒரு 2வது விவாதமாவது அதை வைக்கணும். இல்லை அப்போ மீடியா வந்து கம்ப்ளீட்லி ஒன் சைடடா திமுகவுக்கு சோல்ட் அவுட்டா ஆயிடுச்சு. இதை நீ மக்கள் கிட்ட போய் கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு பத்திரிகையாளனாக இதை நான் பதிவு பண்றேன், ஒரு வேதனையுடன் பதிவு செய்யறேன், இது உண்மை.